அடுத்து அண்ணா சூப்பராக பண்ணிட்டு இருக்க போல் இருக்கு. சிறப்பு சிறப்பு எல்லாம் நல்லா பண்ணுங்க. ருத்ரா குட்டி, ஐயப்பா ஆ, என்னப்பா இது? உனக்கும் உத்ரா குட்டிக்கும் புது ட்ரெஸ் போட்டு வாங்க. ஓய் உத்ரா வரும்போது எனக்கு சொல்லு, சரியா? ஓகே ஓகே. வரேன் 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 வரலாம் வரேன். ஹாய் ருத்ரா. என்ன என்ன நீ உங்க அப்பா அம்மா தான் சண்டை கோழி மாதிரி என்கிட்ட கோச்சிட்டு நிக்கிறாங்களா? நீயுமா அப்படி இருப்ப? இது பாரு, ஒரே ஒரு விஷயம் நான் உனக்காக தான் சொல்றேன். நீயும் நல்லா யோசிச்சுக்கோ. உத்ரா உத்ரான்னு உங்க அப்பா எப்படி அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நீயும் பார்த்தல. இது சரியில்லை. அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. நீ ஜாகிரதையா இருந்துக்கோ. என்ன நீ என்னமோ அவளுக்கு ஓடி ஓடி வேலை பாக்குற. ஆனா நீ தானே எங்க மாமாவுக்கும் சித்ரா அக்காவுக்கும் பிறந்த பொண்ணு. இல்ல அவ பிறந்தாளா? எங்கேயோ கிடந்தவளுக்கு உனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கிடைச்சதுன்னா இந்த வீட்ல இனி உன் கதி என்னன்னு யோசிச்சுக்கோ. உன் பிறந்த நாளைக்கு பாவம்னு அவளுக்கு ஒரு புது ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ஏழை பொண்ணு இங்க வந்து இருக்காளேன்னு சாதாரணமா கொடுத்தாங்க. இன்னைக்கு அவ பிறந்த நாளையே கொண்டாடலான்னு டிசைட் பண்ணிருக்காங்கல்ல. அதுக்கு உனக்கும் ஒரு ட்ரெஸ் கிடைக்குது. பார்த்தல. இத பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முத்தர் சமமா பொண்ணுனா ஒண்ணு நீ, அடுத்து பொன்மகள், அவ்வளவுதான். உத்ரா வந்து எங்கேயோ பிறந்த அனாதை. அவ பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடவே கூடாதுன்னு நீ தானே சண்டை போடணும். அதை விட்டுட்டு மாங்குன்னு அதுக்கும் இதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்க. I don't think you're a smart girl. ஆனா ரொம்ப முட்டாள்தனமா இல்ல பண்ணிட்டு இருக்க. இது இப்படியே போச்சு அவ்வளவுதான், பாத்துக்கோ. உன் முகத்தை பாக்குறப்பவே தெரியுது உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு. நான் இப்ப சொல்ற மாதிரி ஃபங்க்ஷன்ல பண்ணுவியா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எல்லாருமா சேர்ந்து கேக் வெட்டும் போது பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பாரு, கண்டிப்பா அந்த உத்ரா கேக்க வெட்டி முதல்ல உனக்கு தான் ஊட்ட வருவா. நீ அப்ப டப்புனு கேக்க தட்டி விட்டுரு. வீட்ல இருக்கிற அத்தனை பேர் முகத்துல இருக்கிற சந்தோஷமா அப்படியே ஆஃப் ஆயிடும். புரியுதா? அந்த நிமிஷமே நீ சொல்லிடு, இனிமே இந்த வீட்ல உத்ராவுக்கு பர்த்டே கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிடணும். அப்போதான் உன் அதிகாரத்தை இந்த வீட்ல நிலைநாட்ட முடியும். எப்படி? எனக்கு புரியுது, நான் பண்றேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன ஸ்வேதா, பிஞ்சி மனசுல நஞ்ச விதைச்சிட்ட? நஞ்ச விதைக்கல, பத்த வச்சிருக்கேன். எப்படி குபு குபுன்னு எரிய போகுதுன்னு மட்டும் பாரு. மூஞ்சிய பாரு. தூ. கேக்கு ரெடியா இருக்கு, பலூன்ஸ் ரெடியா இருக்கு, லைட்ஸ் ரெடியா இருக்கு, டோட்டல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா விழாவின் நாயகி எங்க? அவங்க மேக்கப் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மேக்கப்பா? இந்த வயசுலயே மேக்கப்பா? இதோ வந்துட்டால விழா நாயகி.
பாட்டி எங்க வருவாமா? அவ என்ட்ரி அதிரடியா தான் இருக்க போகுது. அவளை நல்லா டியூன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. போட்டு கொண்டுறீங்க. ருத்ரா, இதோ வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூப்பா. கேக் வெட்டலாமா? இல்ல அப்பாக்கு கொடு. என்னடி இது இப்படி ஆயிடுச்சு? அவகிட்ட கேக்க தட்டி விடுன்னு படிச்சு சொன்னேன். இவன் என்னடானா ஊட்டி விடுறான். அது அவளும் சாப்பிடுறான். வர வர நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயம் கூட என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. ஸ்வேதா, என்ன? மெதுவா பேசு. அவங்க காதுல விழுந்துற போத. சரி, கேக் வெட்டுற நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ பரிசளிப்பு நேரம். எல்லாரும் கிஃப்ட்லாம் கொடுத்துடலாமா? இந்தா. இருங்க, முதல்ல ஏன் கிஃப்ட் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கிஃப்ட் எல்லாம். பிரிச்சு பாரு. இப்படி நாங்க போட்டோல இருக்கிற மாதிரி எப்பவுமே வாழ்க்கையில ஒண்ணா இருப்போம்ப்பா. இனிமே நான் உத்ரா விஷயத்துல எப்பவுமே பொறாமப்பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். இவளை என் கூட பிறந்தவளா நான் மனசார ஏத்துக்கிட்டேன்பா. அதான் நான் இவளுக்கு மனசார கொடுக்கற கிஃப்ட். வேற யார் என்ன நினைச்சாலும் அதை நடக்க விட மாட்டேன். குட்டிச்சாத்தான் எப்படி பேசுறான்னு பாரு. இவ என் தங்கச்சி. மேடம், இப்போது நாங்க கிஃப்ட் கொடுக்கலாமா? பிரி. இங்க பாத்தியா உத்ரா, வருங்காலத்துல நீ பெரிய டாக்டரா வரணும். அதுக்கு முன்னோட்டமா தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப். வாங்க.
அப்பா அம்மா என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? ஆமா ருத்ரா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். எங்க gift தானே. வருது. சொல்லி வாய் மூட சார் வராரு. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னடா கிஃப்ட் ஒரு வக்கீல் வராரு பார்க்குறியா? இரு கொடுங்க சார். இந்தாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். பத்திரம். இது என்ன பத்திரம்னா, உத்ரா குட்டி எங்க பொண்ணுதான், இனிமேல் யாரும் அவளை அனாத அது இதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த பத்திரத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பத்திரத்துல பாட்டி கையெழுத்து போட்டாங்கன்னா லீகலா பாட்டியோட விருப்பத்தோட நாங்க உத்தராவை தத்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் இதுக்கு அர்த்தம். அதுக்கான டீட்டெயில் தான் இதுல இருக்கு. இது வாய் வார்த்தையாலேயே நான் சொல்லிட்டேன். ஆனா எப்போ பூங்கோதை அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாலோ அதுக்கப்புறம் நம்ம லீகலா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பின்னால பிரச்சனை வரும். ஸோ இனிமேல் லீகலா உத்ரா எங்க பொண்ணு, அவளை அனாதகினாதன் யாராவது சொன்னாங்கன்னா சொன்ன வாய்கள் உடைக்கப்படும். மருது, மருது, வாங்க. என்ன? போங்க, விடாதீங்க, தட்டி கேளுங்க மருது. என்ன பேச சொல்ற? காலையில இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அண்ணன் எவ்வளவு கோபப்பட்டார் தெரியும்ல. இப்ப இதை பத்தி பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடும். தேவையில்லாம பேசாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல எனக்கு புரியல, இப்ப எதுக்கு எங்களை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ண சொல்ற? பிரச்சனை பண்றது இருந்தா நீயே பேச வேண்டியதுதானே? எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணணும். கார்த்தி அண்ணா, உத்ராக்கு என்ன கிஃப்ட்னு கேட்டல, இதுதான் அப்பா அம்மாவும் உத்ராக்கு கொடுக்குற கிஃப்ட். சூப்பர்ண்ணே. என்ன பர்த்டே பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாமா? பிரியாணிலாம் ரெடியா? என்ன சில பேருக்கு பிடிக்காம போறாங்க போல இருக்கு. குள்ளநரி கூட்டம் போய் தொலைட்டோம், நாம சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா சார்? நீங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி எனக்கு ஒன்று அனுப்பிடுங்க. ஓகே சார், அப்ப நான் வரேன். நன்றி சார். ஜனனி, ஜனனி, என்னாச்சு? ஜனனி, என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஒண்ணுல அண்ணி, லேசா வாமிட் வந்துச்சு. வாமிட்டா? வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? காலையில டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னேன், கேட்டியா நீ? அக்கா ஏதோ ஃபுட் பாய்சன் போல இருக்கு, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப அடம் பிடிக்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. கௌதம், பதட்டப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். அப்படி என்ன சாப்பிட்ட ஃபுட் பாய்சன் ஆகுற அளவுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ எப்பவும் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிட்டேன். அம்மா இங்க வாமா, நீ வெளில இருமா. முகம் பூசுனா மாதிரி இருக்கு,
நாடி புடிச்சு பார்த்தா நானே சொல்லிடுவேன். குடுமா. ரெட்ட நாடி ஓடுது. உன் பொண்டாட்டி உண்டா இருக்கா தம்பி? அத விட்டுட்டு புட்டு பாயசம் அது இதுன்னு பயந்துகிட்டு இருக்க. ஒத்ரா குட்டியோட பர்த்டே அன்னைக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது பாத்தியா? செல்லக்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரியே இன்னொரு செல்லக்குட்டி நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. ஆமாண்ணே.